திருச்சிற்றம்பலம். சிவய நம. தினம் ஒரு திருமந்திரம். இரண்டாம் தந்திரம் காமிகாகமம். மந்திரம் 41. தொகுதி 24. பொறையுடைமை, அதாவது பொறுமை காத்தல். பாடல் 523. ஞானம் விளைந்தவர் நம்மிடமன்னவர். சேனை வளைந்து திசை தோறும் கைதோழ. பூனை விளைத்திடும் உம்பர்தம் ஆதியே. ஏனை வளைந்தருள் எட்டலுமாமே. பொருள்: மெய்யுணர்வு பெற்ற ஞானிகள் உலகில் வாழும் உயிர்களுக்கு மன்னர்களைப் போல ஆட்சி செய்யும் ஆற்றல் உடையவர்கள். அத்தகைய ஞானிகளின் அருள் பெற பலரும் படையெனத் திரண்டு எல்லா திசைகளிலும் கைகூப்பி வணங்குகின்றனர். உயிர்களின் உடலை உருவாக்கும் தேவர்கள் முதலில் வழிபடும் ஆதிசிவனே முழுமையான அன்பு செலுத்தி பொறுமையுடன் வணங்கினால் அவன் அருளால் பேரின்பம் எட்ட முடியும். Meaning: those who have attained true realization possess the power to reign like kings over all living beings. To receive their grace, multitudes gather like an army, bowing with folded hands from every direction. The gods who shape the bodies of living beings first offer worship to the primal Lord Shiva. If one approaches him with complete love and patient devotion, his grace leads to supreme bliss. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இணைந்திருங்கள், மற்றவர்களுக்கும் பகிர்ந்திருங்கள். May the joy we have received be experienced by the whole world. Stay united and share it with others. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்து நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்து சிவன் அருள் பெறுங்கள். Presented by சுபா ஸ்ரீனிவாசன். தமிழ் இலக்கிய பாசறை, கோவை. நன்றி.